அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை உயிரை கொடுத்தாது நாங்கள் ஜெயிக்க வச்சு முதலமைச்சர் அரியணையில உட்கார வைப்போம், அது நீங்க பார்க்க தான் போறீங்கன்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. நல்லது தானே சொல்லியிருக்காரு. அவர் உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம். அவர் அவங்க கட்சிக்காரங்களில் தூண்டி விட்டாலே போதும். இன்னைக்கு இந்த ஆட்சியை மாற்றம் செய்யணும்னு மக்கள் துடித்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பு சகோதரர் அண்ணாமலை பொறுத்தளவுக்கு அவர் வேண்டுகோள் விட்டால் அவர் பேசினாலே போதுமானது. உறுதியாக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வரப்போகிறார். அதிமுக ஆட்சி மலரப்போகிறது. அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. எப்போ எலெக்ஷன் வரும், எப்போ நம்ம வாக்களிக்கலாம், புரட்சி தமிழர் எடப்பாடியாரே முதலமைச்சரான மக்கள் காத்து கொண்டு இருக்கிறார். ஒருவர் புரட்சி இந்த தடவை 26இல் மிகப்பெரிய புரட்சியாக அமைய போகிறது. மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் 33ஆம் தீர்மானமாக சாலைகள் மற்றும் பொது இடங்களில் போஸ்டர் ஒட்டக்கூடாது, இதில் சூர் விளம்பரம் வரையக்கூடாது. அப்படி பண்ணால் முதல் தடவை 1000 ரூபாய், 2வது தடவை 5000 ரூபாய், 3வது தடவை காவல்துறை நடவடிக்கை எடுத்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இந்த தருணத்தில் நிறைவேற்றிருக்காங்க. அதான் அது இதென்ன இதே தெரியாதா திமுகவுடைய காழ்ப்புணர்ச்சி. அவங்க தலைவர் வரும்போது என்னென்ன செஞ்சாங்க. அவர் நடைபாதையா வந்தார், நடைபயணமாக என்னப்பா வந்தார். அப்போ எத்தனை ஃப்ளெக்ஸ் போர்டு கட்டினாங்க, எங்கெங்கே வால் போஸ்ட் அடித்தாங்க. எல்லார் வீட்லேயும் சோகத்தில் கூட எல்லாரும் சோகத்துலேயும் ஒட்டி விட்டாங்க. சோகத்தில் கூட ஒட்டி சோறு ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போகிறாருன்னு அந்த இது போடலை. நம்ம புரட்சி நம்ம அந்த வார்த்தை வாசகமே இப்போ வர்றது இல்லையே. ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போகிறான்ற அந்த வாசகமே இப்போ கண்ணிலே காமிக்கிற அந்த பாட்டே எடுத்து போட சொல்லிட்டாங்க போடுது. ஏன்னா இப்படி இருட்டாக தானே இருக்குது, அதனால அவங்களுக்கே தெரியும் இது. ஏன்னா இந்த மாநகராட்சியில் தீர்மானம் கொண்டு வருவது என்பது வேடிக்கையான வினோதமான ஒன்று. ஊழல் நிறைந்த மாநகராட்சி, உலகமே காரி துப்புகிறது. மதுரை மாநகராட்சி ஒரு தூய்மையான மாநகராட்சியாக எங்கள் ஆட்சி காலத்தில் இருந்தது. மதுரை கோயில் மாநகரம். இந்த மாநகரம், இந்த கோயில் மாநகரம் இன்றைக்கி குப்பை மாநகரமாக மாற்றிய பெருமை இந்த மாநகராட்சி நிர்வாகத்துக்கு தான் பொருந்தும். வரலாறு காணாத அளவுக்கு 5 மாநகராட்சியில் இருக்கிற 5 மண்டல தலைவரும் இன்றைக்கி ராஜினாமா பண்ணியிருக்காங்க. எதுக்காக? பணி சுமை காரணமாவா? ஊழல் பண்ணாங்கன்ற அடிப்படையில் தான் அவங்க கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. 2 நிலைக்குழு தலைவர், 17 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சுதந்திர போராட்ட தியாகிகளா? மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்தவர்கள் இவர்களுக்கு பங்கு இருக்கு என்று சொல்லி கூடுதலாக மேயருடைய கணவரே கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேயரே கைது செய்யப்பட்டிருக்கிறார்னா என்ன அர்த்தம்? இந்த திமுகவுக்கு வெக்கம், மானம், ரோசம், ஊழல் எது இந்த கொஞ்சம் கூட இல்லை. அவங்க தீர்மானம் நிறைவேற்ற. இதனால தான் நாங்கள் எங்கள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் நீ கலந்து கொள்ளலை. ஒரு ஊழல் மேயரை வைத்துக்கொண்டு தீர்மானம் நிறைவேற்றுவது எவ்வளோ பொருத்தமாக இருக்கும்? திருடனை வைத்துக்கொண்டே திருட்டை ஒழிப்பது எப்படின்னு பேசுவதை போல இருக்குது, திட்டங்கள் தீட்டுவதை போல இருக்குது. எனவே அந்த தான் இவங்க மேயரை மாற்றணுன்றதான் எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா கணவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அது முடிந்த பிறகு அவர் நிரபராதி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு திரும்ப மேயர் ஆக்குறது எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. அப்படிப்பட்ட மாநகராட்சியில் எங்கள் பொதுச் செயலாளரை இதெல்லாம் சீப்பை ஒழித்து கொண்டால் கல்யாணம் நின்ற மாதிரி இதெல்லாம் நாங்கள் பெருமையாக எங்கள் பொதுச் செயலாளர் விரும்ப மாட்டார். விளம்பரத்தை பற்றியே இல்லை, மக்களை சந்திக்கணும், மக்களுடைய எழுச்சியை பார்க்கணும், மக்களிடத்தில் எடுத்து சொல்லணும் அப்படின்றதான் வர்றாங்க. ஆமாம், உறுதியாக சந்திக்கிறார். 2ஆம் தேதி ஜிஆர்டி ஹோட்டலில் இங்கே இருக்கிற சேம்பர் ஆஃப் காமர்ஸு, உணவு கார்பரேஷன், உணவு உற்பத்தியாளர் சங்கம், அப்புறம் நார்த் இண்டியன்ஸு இதுவரைக்கும் எங்கிட்ட கொடுத்துருக்காங்க மாநகரில் இருக்கிறவங்க. அப்புறம் வேறு யாருப்பா இவங்க இது மாதிரி சங்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. வியாபாரிகள்லாம் சிறு வியாபாரிகள் சங்கம் கொடுத்துருக்காங்க, சந்திக்கணும்னு இருக்காங்க. இது அங்கே காலையில் 10 மணிக்கு 10:30 மணிக்கு ஜிஆர்டியில் சந்திக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.